ஹே காய்ஸ், நம்ம நிறைய பேருக்கு செட் பாக்ஸ் ரிமோட்ல இருக்கிற அந்த மேல அந்த 4 செட்டிங்ஸ் ஆப்ஷன் எதுக்குன்னு தெரியாம இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற அந்த பாக்ஸை ரீட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த செட் பாக்ஸ் ரிமோட்ல இந்த மேல இருக்கிற அந்த 4 ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம செட் பாக்ஸ் அமௌண்ட் நம்மளோட டிவிஎம்ஏ இதை வச்சே கண்ட்ரோல் பண்ணலாம். வாங்க செட்டிங்ஸ் எப்படின்னு குயிக்கா பார்க்கலாம். இந்த மாதிரி செட் பாக்ஸ் ரிமோட் டிவி ரிமோட் நேருக்கு வச்சுட்டு செட்டிங் பண்ண 3 செகண்ட் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வால்யூம் டவுனை கிளிக் பண்ணுங்க, பிளிங்க் ஆகும். அங்க வால்யூம் டவுனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டு பேர் ஆயிடும். இப்போ திரும்ப செட்டிங் பண்ண கிளிக் பண்ணி செட்டிங் பண்ண 3 செகண்ட் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க உள்ள வால்யூம் அப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க உள்ள வால்யூம் அப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டு பேர் ஆயிடும். திரும்ப செட்டிங் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப 3 செகண்ட் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க உள்ள பவர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பிளிங்க் ஆகும். அங்க உள்ள பவர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டு பேர் ஆயிடும். திரும்ப செட்டிங் பண்ண கிளிக் பண்ணி இப்போ 3 ஆப்ஷன் நமக்கு சேவ் ஆயிடும். இப்போ டிவி ரிமோட் அங்க வச்சு செட் பாக்ஸ் ரிமோட்ல எப்பவும் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொஸ்டின் செட் பாக்ஸ்ல குறையுது. மேல உள்ள அந்த செட்டிங் உள்ள வால்யூம் அப் அண்ட் டவுன் கொஸ்டின் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு டிவில நமக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் ஆகுது. இந்த செட் பாக்ஸ் ரிமோட் வச்சு நம்ம டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.